ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஸ்ரீராம் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் அர்ஜுன் சர்ஜாவுடைய டைரக்ஷனில் ஐஸ்வர்யா அர்ஜுனுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சீதா பயணம். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனூப் ரூபேன்ஸ் அவங்க தான் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் அப்பாவுடைய டைரக்ஷனில் மகள் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அபிராமியோடைய ரீசன்ட் ரிலீஸான தக் லைஃப் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சாட்டின் மெட்டீரியலில் ரொம்ப அழகான ஒரு ட்ரேப்டு ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெடுடைய தயாரிப்பில் தனுஷுடைய நடிப்பில் சேகர் கமலாவுடைய டைரக்ஷன் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டிஎஸ்பி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பிபிபி டும் 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 பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ராஷ்மிகா மண்டனா அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிலீஸான குபேரா படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் சென்னையில் கலந்துக்கும் போது ஹெவியான கோல்டன் டிஷ்யூவில் காத்ரா மற்றும் கசானாவுடைய ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹெவி துப்பட்டாவோட பியூட்டிஃபுல்லான சுடிதாரோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கான ஏற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலோட இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஒலிம்பியா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் அதர்வா மற்றும் நிமிஷா சஜனுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிஎன்ஏ. அண்ட் இந்த திரைப்படம் ஜூன் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை வந்து நெல்சன் வெங்கடேசன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஜிப்ரானுடைய மேற்பார்வையில் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் வந்து இசையமைக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மலேசியா மற்றும் சிங்கப்பூர்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வந்து 3 டாட் அப்படின்ற நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. இதை வந்து போஸ்டர் மூலிமா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. மீனாட்சி சௌத்ரி ரீசெண்டாக பியூட்டிஃபுல்லான கிரான்ச் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கட் அவுட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்குறதுக்கு மீனாட்சி சௌத்ரி மாதிரியே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ட்ராலா மூவிங் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஷோருடைய இசையில் பிரவீன் காந்தகுலா அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சுபம். அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹரித் ரெட்டி வந்து நடிச்சிருக்கிறாரு. படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ படம் வந்து ஜூன் 13 வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளியாக போகுது. ஸ்ரீனிஷா ரீசெண்டாக அவங்க ஃப்ரெண்டோடைய வெட்டிங் ரிசப்ஷனில் கலந்துட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக சாரியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஜக்லி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் திலீஷ் போத்தனுடைய நடிப்பில் ஷாதி கபீர் அவங்களுடைய டைரக்ஷனில் ரோன் திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது. இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரைலரே படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு.
த்ரிஷா ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிளாக் ஸ்கர்ட் அண்ட் டாப்க்கு ஏற்ற மாதிரியான கிரன்ச் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பிரின்ஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் கார்த்தியுடைய நடிப்பில் அவரோட சேர்ந்து எஸ்ஜே சூர்யா, மாளவிகா மனோஜ் மற்றும் பலருடைய நடிப்பில் மித்ரனுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சர்தார் 2. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இட்ஸ் ரேப் அப்படின்ற அப்டேட்டை போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி படக்குழுவினர். ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சூட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. பிளாக் சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மினி ஸ்டுடியோஸ் த ஷோ பீப்புள் இவங்களுடைய தயாரிப்பில் ஜியான் கிருஷ்ணகுமார் மற்றும் முரளி கோபி அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆனந்தன் காடு. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் போஸ்டர் வந்து இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் தனியாக போஸ்டரும் மற்றும் டைட்டில் வந்து டீசராகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. திருப்தி தின்றி அவங்களுடைய ரீசன்ட் விசிட் அவங்களுடைய ஃபேமிலியோட ட்ரிப் போயிருந்தது எல்லாத்தையும் சேர்த்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒண்டர்ஃபுல்லான டைம் அப்படின்ற கேப்ஷனோட. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சதீஷ் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் கவினுடைய நடிப்பில் ஜென் மார்ட்டினுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கிஸ். அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் ஜிலேலம்மா சாங் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ராயலக்ஷ்மி அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரீல்ஸ் பிளஸ் அவங்களுடைய தயாரிப்பில் நந்தமுரி பாலகிருஷ்ணா அவங்களுடைய நடிப்பில் போயம்பேடி சீனு அவங்களுடைய டைரக்ஷனில் தமனுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அகந்தா 2. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது நந்தமுரி பாலகிருஷ்ணனுடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அமினியா டஸ்டர் பியூட்டிஃபுல்லான சாட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஹெவி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கஃப்தான் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஃப்ராக்ரன்ட் நேச்சர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் அருண் வைகாவுடைய டைரக்ஷனில் ரஞ்சித் சஞ்சீவுடைய நடிப்பில் யுனைடெட் கிங்டம் ஆஃப் கேரளா திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஜூன் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வெளியிடக்கூடிய உரிமத்தை வந்து பார்த்திங்கன்னா கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் செஞ்சுரி ரிலீஸ் வந்து வாங்கியிருக்கிறதா போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க.
இனி இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.